Hi guys, now நீங்கள் பார்த்துருக்குது எம்பி கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து போய்க்கோம் பிளாக் கேம் பிளே கேஸ் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 17 இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டில் பார்க்காம பார்த்து வந்துடுங்க. ஸோ இப்போ எங்கள் வீடியோக்குள்ளே பொறுத்து முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மக்களே. சரி கைஸ் வாங்க போகிற வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் போன வீடியோவில் வந்து நம்ம இந்த சிட்டிக்கு வந்திருப்போம். ஸோ இந்த சிட்டியில் இருக்க ஜிம்மு கூட தான் கைஸ் இன்றைக்கி சண்டை போட போகிறோம். ஸோ இந்த பாட்டு சின்னதாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பிரச்சனை இல்லை. ஸோ இது கூட சரி இன்னொரு பாட்டு போகலான்னு பார்த்தா நம்ம ஜிம் எப்பவுமே தனியாக தானே போடுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தான் போனேன். தனியாக தான் இந்த பாட்டு தனியாக போடுறேன். ஸோ வரவெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க. அவங்க கூடத்தில் போய் தென்றதை போய் மாட்டிக்கிறேங்க. எப்படி வரது போய் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஐஸ் டைப் ஜிம்மு இந்த அட்வைஸ் தாத்தாகிட்ட வந்து பேசிட்டு அப்படியே நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் வாங்கிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் நான் இப்போ யூஸே பண்ண போகிறதில்ல ஐஸ். எல்லா ஃப்ரெஷ் வாட்டரையும் எலைட் 4 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் 8 ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குமா? ஸோ அதில் 4 பிளான் பண்ணி வச்சுக்கிறேன் கைஸ். அந்த பிளான் ஃப்ரெஷ் வாட்டர்லாம் அழகாக யூஸ் பண்ணலாம். ஸோ 50 HP ஏறும் கைஸ். அதுவும் ஒரு போர்ஷன் மாதிரி சூப்பர் போர்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வரவில்ல எல்லாரும் கூட சண்டை போட்டுகிட்டே வந்தாங்க கைஸ். ஸோ எல்லாருக்கூடையும் ஈஸி தான் சண்டை போட்டு அழகாக வந்துடலாம். இந்த இடத்துல தான் சுற்றி வந்தேன். பட் ஆனால் இந்த இடத்துல வழி கரெக்டாக தெரியும். பட் இருந்தால் எதுக்கு சுற்றி வந்தேன்னு கேட்டிங்கன்னா தெல்லகை சுற்றி வரணும்னு தோணுச்சு. அதனால வந்துட்டேன். ஸோ இவன் கூட வேறு சண்டை போடணும். ஸோ அதான் சண்டை போட்டாச்சு. இப்போதைக்கு நம்ம ஒரு மூவ் எடுத்துகிட்டு போன வீடியோவில். ஸோ ஃப்ளாஷ் கேனான்ட்டு. ஸோ அந்த மூவை எடுத்து நம்ம போக்கிமான்கிட்ட கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த அட்வைஸ் அதை சொல்லியிருப்பார். ஸோ ராக் டைப் மூவ் அப்புறம் ஸ்டீல் டைப் மூவ் யூஸ் பண்ணி அதை உடச்சிடலாம். அதை ஐஸ் டைப் போக்கிமான் உடச்சிடலாம். நீ அப்புறமா இந்த போக்கிமான் வச்சு அதாவது ஃபயர் டைப் போக்கிமான் வச்சு அந்த போக்கிமானை உருக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோம் கைஸ். அதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வாழ்வா சாவா போகிறேன் கைஸ். சொன்னால் அடிச்சு சாவு இல்லை செத்துரு. அந்த மாதிரி கேம் தான் கைஸ் ஆட போகிறோம். ஸோ இதுவும் ஒரு சப்ப ஜிம் தான் கைஸ். இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அழகாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கும்னா அடுத்த ஜிம்முக்கு சீக்கிரமாகவே போக விட மாட்டாங்க. இவங்க சுற்றுவாங்க. சுற்றிட்டு இன்னும் ஒரு 2-3 எபிசோடு கழிச்சு தான் போவேன்னு நினைக்கிறேன். நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒடிச்சிருந்தா போட பார்க்குறேன் மக்களே. போடுவேன் சின்னதாக தான். பட் இருந்தாலும் மீஸ் இந்த இடத்துல வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இப்படியே நேராக போயிருந்தாலே வழி இருந்துச்சு. அழகாக போயிருப்பேன். ஏதோ பேசிகிட்டு இருந்தேன் கைஸ். தான் இன்னும் ஒரு 2 பாட்டு சுற்றுவாங்க. ஸோ நம்மளும் அது கூட போகணும். ஆனால் ஒரு முக்கியமான பாட்டு தான் கைஸ். லெஜெண்டரி போக்கிமான் கிடைக்கும். நமக்கு இல்லை, ஒருத்தன் கிடைக்கும் கைஸ். ஸோ யாருக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவனே யமனா வந்து நிற்பான் லாஸ்ட்டில். சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். அவங்களாம் சப்ப பசங்க தான். இப்போதைக்கு நம்மக்கிட்ட எதுவும் அவ்வளோ பெருசாக இல்லை கைஸ். அதனால் அவங்களும் சப்ப பசங்கன்னு சொல்லக்கூடாது. நம்மக்கிட்ட எதுவும் பெருசாக இல்லை, வேறு வழி இல்லை. ஸோ கைஸ் இப்போ நேராக வந்து அழகாக போயிருக்கலாம். ஸோ நான் சுற்றி வந்து வேஸ்ட் பண்ணிட்டு டைமை. ஸோ இந்த இடத்துல சண்டை போடணுமா? எத்தனை சண்டை கைஸ். இந்த ஜிம் ஆனால் பிரச்சனை இல்லை கைஸ். எல்லாரையும் அசால்ட்டாக முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அதனால் அசால்ட்டாக முடிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தது தான் கைஸ் ஒரே வேலை. நீங்கள் ஒருத்தன் ஃபைட்டு மட்டும் காட்டவே மாட்டேங்க கைஸ். யார் ஃபைட்டு காட்ட மாட்டேன். ஸோ சும்மா தான் கைஸ். இதெல்லாம் அப்படியே மேலாக்க இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆஃப் பண்ணா அப்படியே மறந்துட்டேன் கைஸ். அதனால் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் வீடியோ எடுத்து ஆரம்பித்தேன். ஸோ இன்னொரு தடவை வருவோம் கைஸ் இந்த இடத்துக்கு. ஏன்னா இப்போது போயிட்டு ஹீல் பண்ணிட்டு வரணும் எல்லா போக்கிமானையும். ஸோ வந்தாச்சு கைஸ். போயிட்டு ஹீல் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ திரும்ப போகலாம் கைஸ். வந்த வழியிலே போக வேண்டியதான். ஸோ வரத்துக்கு செம்ம வழி இருக்குது கைஸ். அப்படியே சொயின்னு வந்தான். ஸோ இந்த ஜம்பிங்கு சூப்பராக இருக்குது கைஸ். அப்படியே இந்த சைடில் வந்து ஜம்ப் பண்ணி ஏதோ பெரிய கேம் விளாட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இது ஒரு பெரிய கேம் தான். நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன் கைஸ். என்னவோ தெரில. இந்த கேம் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்ட மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் இருக்கே. இன்னும் நான் ஒரு 8 எபிசோடு 10 எபிசோடு எடுத்துகிட்டு வரோம். ஆனால் ரொம்ப இருக்கும் கைஸ். ஜிம் சாம்பியன் கூட சண்டை போடுறதுக்குள்ளே கிழிஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ பார்க்கலாம். இன்னும் ஒரு எப்படி இருந்தால் 10 எபிசோட் கிட்டத்தட்ட இருக்கும் கைஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் போக விடமாட்டேன்னு வச்சுக்கோங்க. தெரியாமல் திரும்ப போய் சுற்றிட்டு வந்தேன் கைஸ். திரும்ப அந்த இடத்துக்கு வந்தாச்சு சண்டை போடுறதுக்கு. இப்போ தான் கைஸ் மெயின் ஃபைட்டே ஆரம்பிக்குது. ஸோ இவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை கைஸ். அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இவன் பேர் வந்து பைர்சன் தானே? பைர்சன் தான் கைஸ் அவன் பேர். ஸோ இவன்கிட்ட ஜெயிச்சா நமக்கு வந்து ஃப்ரீஸ் பேட்சாக நமக்கு கிடைக்கும். அவன் ஃப்ரீஸ் பேட்ச் தான் கைஸ். ஸோ இவன்கிட்ட ஜெயிச்சா ஃப்ரீஸ் பேட்ச் தான். ஃப்ரீஸ் பேட்ச் ஃப்ரீஸ்ன்னு வருது கைஸ். ஸோ கைஸ் நான் போக்கிமான் சன்னு செகண்ட் சேனலில் போடல. இந்த சேனல்லே ஒரு 8 to 9 o'clock அதுக்குள்ளே வரும். அப்படி வரலன்னா 10 o'clock வரும். ஸோ நீங்கள் 10 o'clock வரைக்கும்லாம் பார்க்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் காலையில் லைன்ஸ் கூட பார்த்துக்கோங்க கைஸ். அந்த வீடியோ நல்லா போங்க சார். கேட்டிங்கன்னா போக்கிமான் சன் கேம் அது. ஸோ அதனால தான். ஸோ போக்கிமான் பிளாக் அவ்வளோ போக மாட்டேன் கைஸ். என்ன ஆச்சுன்னு தெரில. பையன் சென்டரில் திணறான்.
ஸோ இது முடிஞ்சோடனே போக்கிமான் ஒயிட் 2 போடுவோம். பிளாக் 2 போட மாட்டேன் அப்படின்னா பிளாக் 2 போட மாட்டோம், ஒயிட் 2 தான் போடுவோம். ஏன்னா போக்கிமான் பிளாக்கையும் ஒயிட்டையும் கம்பேர் பண்ணும்போது பிளாக் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. போக்கிமான் பிளாக் 2 ஒயிட் 2 கம்பேர் பண்ணும்போது ஒயிட் 2 ஆன மாதிரி இருந்துச்சு. அதில் தனி ஸ்டார்டர் எடுத்து தனி போக்கிமான் பில்டப் பண்ணலாமா இல்லை இதில் இருக்க மாதிரியே போகலாமா நீங்கள் தான் சொல்லணும். ஸோ வேறு ஸ்டார்டர் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் அப்படியே சேஞ்சிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வேறு ஸ்டார்டர் எடுக்கலாம்னு ஒரு பிளானு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே போகலாம். சரி தெரிஞ்சு வேறு ஸ்டார்டர் எடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். இவனை ஃபஸ்ட் அடிலேயே போட்டுருக்கணும் கைஸ், நம்மளை போட்டு விட்டான். நான் தான் சொன்னல ஒன்று அடிச்சிடணும், இல்லைன்னா அதை அடி வாங்குறதுக்கு நீ செத்துடு, அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட் அடியே போட்டுருக்கணும். அந்த இன்ஃபர்னோன்னு அந்த அட்டாக் போட்டு தான் அழகாக முடிஞ்சிருக்கேன் கைஸ். ஸோ தெரியாதனமாக அந்த அட்டாக் போட்டு மாட்டிக்கிட்டேன். சரி ஃப்ளிங்ஸ் ஆகிட்டாங்க கைஸ். இவனை வச்சுட்டு எப்படி சொல்கிறது, இவன் நல்ல போக்கிமான் தான் கைஸ் இவன். ஸோ அடுத்த லெவலில் எவால்வ் ஆவான்னு நினைக்கிறேன். எவால்வ் ஆகுறானா இல்லையான்னு தெரியல கைஸ். ஸோ அது வேறு பார்க்கணும். எவால்வ் ஆகலைன்னா பிரச்சனை தான். ஏன்னா நமக்கு இவனை வச்சுட்டு போக முடியாது, வேறு யாருன்னா ஃபைட்டிங் டைப் பார்க்கணும். ஸோ இவனோட எவால்வுக்கு தான் கைஸ் நான் வெயிட்டிங்கு. இவன் வந்து எவால்வ் ஆக மாட்டான், ட்ரேடு பண்ணால் தான் எவால்வ் ஆவான். ட்ரேடு பண்ணணுன்னா நெட்டண்டா சுவிட்ச் இருக்கணும். நான் ஆடுறது மொபைல் எமுலேட்டரில், எங்கே நான் இது பண்ணுறது? அப்படியே முடிச்சுட்டாங்க கைஸ். இவன் பெரிய ஆள்லாம், இவன் கொஞ்சம் பெரிய ஆள்லாம் இவன். அப்புறம் இது வந்து போக்கிமான் எடுத்தான் அழகாக ஒரு அடியில் முடிச்சிடலாம் கைஸ். அசால்ட்டாக ஒரே ஒரு அடி தான். ஸோ என்ன போக்கிமான் கிரைகோனல் போக்கிமான் பேர் கிரைகோனல் கைஸ். ஸோ வெனிலா ஐஸ் மாதிரி போக்கிமான் இருக்கும், இந்த மாதிரி கிரைகோனல் மாதிரி ஒரு போக்கிமான் இருக்கும். இதுதான் திரும்ப எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் அந்த பியர் பார்த்தீங்களா, அதோட சின்ன வருஷன் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் போக்கிமான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காசுலாம் கொடுத்தான். ஸோ ஃபைனலி ஃப்ரீஸ் பேட்ச்சு சியர் மக்களே. ஸோ கடைசியாக எடுத்துட்டோம். இன்னும் கரெக்டாக ஒரே பேட்ச்சு. ஸோ அந்த பேட்ச் எடுக்கிறதுக்குள்ளே சென்டரில் எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 பாட்டு வந்துடும். ஸோ இப்போதைக்கு லெவல் 80 வரைக்கும் உன்னோட போக்கிமான் பேசி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரோஸ்ட்டு ப்ரீத்துன்னு ஒரு மூவ் கொடுத்துருக்கான். அது எதுக்குன்னு தெரில. ஸோ இப்போ பாருங்கள், இந்த சர்க்கிட் போகிற சீனே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்காது, உங்கள் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்பேன். ஸோ வழக்கம் போல் வந்து அவர்கிட்ட பேசிவிட்டு அப்படியே சர்டிஃபைட் ட்ரெயினர்ஸ் எம்பின்னு பார்த்தேன். அதை பார்த்தோன்னே அப்படியே மனசு நிம்மதி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நானும் இவன் வந்திருக்காங்க சேரன் வந்துட்டு, நானும் பியாங்காவும் எப்போவுமே கனெக்ஷனில் தான் இருப்போம். கனெக்டன்லாம் இருங்க, கனெக்டன் எல்லாம் போங்கடாடி, ஐடிஸ் எங்கடா பியாங்கா. நான் பியாங்கா, இவன் வந்திருக்காங்க. என்ன இவங்க வந்துட்டாங்க திடீர்னு. ஜிம்லேட் வந்து இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தான், யாரா நீங்கள் அப்படின்ட்டு. ஸோ இவங்க என்னோட ஆள் இவங்க ஷேடோவோ என்னவோ பேசுவீங்க வந்துட்டு ட்ராகன் ஸ்பைரல் டவரில் என்ன ஏதோ போக்கிமான் பிடிச்சிட்டு இருக்கானா போகிறாங்க இவங்களாம். ஸோ அது என்ன போக்கிமான் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அதையும். ஸோ இப்போதைக்கு பியாங்கா வந்துட்டு ட்ராகன் ஸ்பைரல் டவருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. ஃபஸ்ட் நம்ம போயிட்டு ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிடலாம் கைஸ். சரி கைஸ், ஆல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் டில் தென் டாப் எபிசோட். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம போகலாம் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நமக்கு டஸ்க் ஸ்டோனே எடுக்கணும். ஸோ அந்த ஸ்டோனி எடுக்கணும், அதுக்கு முக்கியமான போக்கிமான் தேவை. சரி கைஸ், பை, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.